வெல்கம் டு வினோத் ஸ்பார்க்கிள் சேனல். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பணம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாகவே வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையானது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் லைஃப்பில். அப்படிங்கும்போது நம்ம மணி ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு இல்லாத மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பணம் 10 செய்யும் அப்படின்னு நம்ம பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் 10 வந்து இப்போ எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கு. அதனால் நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த குபேரர் சிலையை வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தெய்வீக சக்தியை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த குபேரர் சிலையை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும் பொழுது வீடு முழுக்க அந்த தெய்வீக சக்தியை வந்து ஈர்த்து நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டுறது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து குபேரர் சிலையை வந்து வாங்கி வைக்கிறாங்க. ஸோ மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங். ஸோ நம்மளோட மைண்ட் செட் அதாவது வந்து நெகட்டிவாக இருந்தால் கூட அந்த நெகட்டிவான தாட்ஸை வந்து பாசிட்டிவாக மாற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இஸ் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் டு ஆல். ஸோ நம்ம பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம திங்க் பண்ணும்போது நமக்கு எல்லாமே வந்து லைஃப்பில் கிடைக்கும். நம்மளும் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக நம்ம இருக்க முடியும். ஸோ அந்த குபேரர் சிலை வந்து நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம வந்து வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே வந்து நம்ம இந்த குபேரர் சிலை வந்து வைக்கலாம். இப்படி நம்ம வீட்டில் வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது தெய்வீக சக்தியை ஈர்த்து நம்ம வேண்டுறது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். இந்த குபேரர் சிலை வந்து நிறைய பேர் வேலை பார்க்குற இடத்துல அதாவது ஆஃபீஸில் கடைகளெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு தெய்வீக சக்தி நிலவப்பட்டு நமக்கு வேண்டுறது எல்லாமே கிடைக்குது. முக்கியமாக வந்து இந்த பணவரவை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு குபேரர் சிலை வந்து வாங்கி வைங்க. நிறைய வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சிலையை வாங்கி வைக்கிறதுனால மட்டும் வந்து நமக்கு பணம் வந்து சேர்ந்துடாது. நம்ம வந்து எப்படி வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கலாம், எப்படி நாலேஜ் கெயின் பண்ணி எப்படி வந்து நம்ம எப்படி வந்து சம்பாதிக்கலாங்கிறத ஃபஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். அதுக்கப்புறமா சம்பாதிச்ச காசு வந்து நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம கொண்டு போகும்போது கண்டிப்பாக வந்து மணியை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம எப்படி வந்து என்னென்ன தேவையான திங்ஸை மட்டும் நம்ம வாங்குகிற மாதிரியும் சில விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அன்வான்டான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது பணம் கண்டிப்பாக